Taste the Daily. ரவி சார், இப்போது சார் சொல்கிறாங்க இதில் அந்த மக்களே அவங்க குடிக்கிற தண்ணியில் கலந்துருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை தான் கூட்டணி கட்சிகள் அரசு மேலே எழுப்புறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது இப்போ சமீபத்தில் வந்த செய்திகள் எல்லாமே திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகத்தின் உச்சகட்ட காட்சிகள் தான். காரணம், எல்லாருடைய கேள்வியும் எல்லாருடைய கவனமும் திமுக அரசில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, முக்கியமான பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேங்கவயல் பிரச்சனை தீர்க்கப்படாத, அதுவும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு உண்டான ஒரு நீதி கிடைக்கவில்லை என்பது எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது. இதற்கு நடுவே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஒரு தலித் மக்களின் ஆதரவை பெற்றதாக சொல்லிக்கொள்கிற கட்சிகள், அதே மாதிரி தொழிலாளர்கள் சார்ந்த கட்சிகள், அதாவது இப்போ சிபிஎம் எடுத்துக்கலாம், சிபிஐ எடுத்துக்கலாம், இப்போ அதே மாதிரி வேல்முருகன் அவர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்ம இவர் திருமாவளவன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் முதல் கொண்டு மொத்த கட்சிகளும் கூட்டணி 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 என்று சொல்லி கொள்கை கூட்டணி, குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, திராவிட மாடல் கூட்டணி அப்படின்னு சொல்லி மொத்த கூட்டணியும் தினமும் அறிவாலயத்தில் வர வச்சு அவங்கள அங்கே சந்திப்பு நிகழ்த்தி அவர்களை சரி கட்டி இந்த கடந்த 4 வருடங்களை கடும் பாடுபட்டு ஓட்டி கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்களை வெல்ல யாரும் இல்லை என்று மார்தட்டி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கால்கள் எல்லாம் லேசாக நடுங்க ஆரம்பித்து விட்டது. காரணம், அந்த அஸ்திவாரம் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. எதனாலன்னா ட்ராக் மாறிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் உருவாகிறது. அந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவினரும் வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது ட்ராக் மாறுறதுக்கான ஒரு அது ஒரு சமிக்கையை எடுத்துக்கலாம். அதாவது இந்த சமிக்கைகள் எல்லாம் எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு 75% அந்த ஆட்சி நாட்களை கடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சமிக்கைகள் ஆரம்பிக்குது. அந்த 75% நாட்கள் முடியும் வரை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு தோரணையிலே இருக்கிறது. அந்த தோரணை இப்பொழுது லைட்டாக காற்று அடிக்கும் போது திசை மாறுகிற மாதிரி, சுனாமி வந்த மாதிரி, புயல் வந்த மாதிரி லைட்டாக திசை மாறுது. திசை மாறும் பொழுது அந்த காற்றினுடைய தாக்கம் அதிகரிக்கிற போது நல்லா வலுவாக நின்று கொண்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் ஆட்டம் ஆடுகிறார், லைட்டாக ஆடுகிறார். ஆட்டம் எப்படி ஆடுதுன்னா, இந்த எதையெல்லாம் நம்பி இருந்தோமோ, எதையெல்லாம் பெரிய சக்தி என்று நினைத்திருந்தோமோ, அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி திருப்பி நம்மை தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஏவுகணைகள் மாறும் பொழுது அந்த ஏவுகணைகளை எதிர்கொள்கிற அளவிற்கு திறன் வாய்ந்த இங்கே எதிரிகளை தாக்கக்கூடிய போர்ப்படை வீரர்கள் எல்லாமே இல்லை, எல்லாமே கலண்டு போய் கிடக்குறாங்க. இப்போ ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீக்கிறேன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள குடும்பத்திலே பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி தீக்கிறது அப்படின்னு பார்த்தா, திமுகங்கிற திராவிட கட்சியில் தீர்க்கப்படாத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமஜெயம் வழக்கு. இந்த துறையை யார் வைத்திருக்கிறார்? முதலமைச்சர் வைத்திருக்கிறார். அந்த வழக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ தீர்க்க முடியாத பிரச்சனை இது அப்படின்னு பெரிய கேள்வி எழும்பொழுது, இந்த பிரச்சனை நாளை வரக்கூடிய தேர்தலை நமக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ்ல கொண்டு போய் விடும். அப்ப இந்த வேங்கவேல் விவகாரத்துல இன்னும் தேர்தல் வரப்போறத மனசுல வச்சு வேகமா முடிக்கலாம். அது ஒண்ணு. அதற்கு அடுத்தபடி எல்லா அரசியல் கட்சிகளுடைய பார்வை அண்ட் கேள்வி எங்க போய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, நாங்க சிறப்பாக செயல்படுகிறோம், சாதனைகள் படைக்கிறோம், மக்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்கிறார்கள், எங்கு திரும்பினாலும் முதலமைச்சரை பார்த்து கைகாட்டி சிரிக்கிறாங்களா, செல்ஃபி எடுக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதெல்லாம் ஓகே. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் இந்த பதிலை பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் வேற வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த துறையை கவனித்துக் கொண்டிருக்கிற, நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற முதன்மையானவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் சிறப்பாக செயல்பட்டால் எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லைன்னு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சரியா இருந்ததுன்னா 100% மார்க் பெற்றுட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனையாக தன்னிடமே போலீஸ் துறையை வைத்துக்கொண்டு அந்த போலீஸ் துறை கண்டுபிடித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களின் முழு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற நீங்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க முடியவில்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது, அதற்கு அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சிகள் அதை உங்களை நோக்கி உங்களை அம்பு வீச தயாராக இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஒரு ஜோடிக்கப்பட்ட நாடகத்தை வடிவமைத்து இவர்கள் தான் குற்றவாளி. இப்படி ஒருவேளை அவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படின்னா, அந்த நாடகம் நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஆபத்தை ஏற்படுத்த மக்களுக்கு எதிராக யார் இருப்பாங்க? ஒடுக்கப்பட்ட மக்களே இருப்பாங்களா?
சொல்லுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக யார் செயல்படுவாங்க? அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. உயர் ஜாதி மக்கள் செயல்படுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா சொல்லலாம், எடுத்துக்கலாம். ரவி சார், இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, ஆடியோ இருக்கு, அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து இல்லைங்க, இந்த வீடியோ ஆடியோ இதெல்லாம் வந்து எப்பயோ வந்துருச்சு, எப்பயோ இதாயிடுச்சு. என்னன்னா பழைய படம் புது காப்பி போட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே புழங்கிட்டு இருந்தது, இன்டர்னல் வாட்ஸ்அப் குரூப்லயே புழங்கிட்டு இருந்ததை பப்ளிக் பண்ணியிருக்காங்க. அதுதான் புதுசே தவிர செய்தி வந்து பழசு. ஆகவே இந்த பிரச்சனையை எப்படியாவது முடித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதற்காக ஒரு பாவலா செய்து கொண்டிருந்தவர்கள் 2 வருடங்களை கடந்தும் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல வரப்போகிற இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலிலே இதை பற்றி பிரச்சனைகள் அதிகமாக கிளப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நடுவே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வைத்திருக்கிறார். சுற்றுப்பயணத்தில் மையக்கருத்தாக இந்த கருத்துக்கள் எடுக்கப்பட்டு பேசப்படுமே. ஆனால் அப்போ அதிமுக இது குறித்து பேசும், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் பயந்து ஒரு வேலையை செய்றாங்க. இப்ப கூட்டணி கட்சிகளே எதிராக வந்து நிக்கிறாங்களே சார். அதான் நான் என்ன சொல்றேன், தான் வந்து எதிர்க்கட்சியை பார்த்து பயந்தது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தனக்கு வலிமை சேர்க்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இருந்தது இல்லையா, அந்த கூட்டணி கட்சிகளே எதிரணிக்கு செல்லும் போது ஒரு நிலை ஏற்படுமோ, அவர்களே இவர்களை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு உருவாகிவிட்டது. அந்த நிலை உருவானவுடன் இதற்கு மேலும் தாமதித்தால் நம் நிலை படுமோசமாகிவிடும் என்கிற ஒரு நிலையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். அந்த பதில் என்னவாக இருக்கிறது என்பதை வழக்குகள் முடிவு செய்யட்டும் என்ற போக்கில் காண்பித்துவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று கொண்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு நடுவில் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களே தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர் துறையை எடுத்து நடத்தக்கூடிய முதல்வர் வந்து அந்த போலீஸ் துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு, அவர் தான் இருக்காரு. அப்போ அந்த சிபிசிஐடி இது என்கொயரி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அது இல்ல அந்த போலீஸ் துறையை மட்டும் குறிக்கவில்லை, அந்த போலீஸ் துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த நபர் யாரு, XYZ யாரும் கிடையாது, முதலமைச்சர் தான். அப்போ முதலமைச்சர் மேல நம்பிக்கை இல்லை என்பதை மறைமுகமாக சூசகமாக சிபிசிஐடி என்கொயரி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து திருமாவளவனுக்கும் இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளருக்கும் இது தெரியாதா? தெரியும். நான் என்ன சொல்றேன், தாக்குதலை நடத்த வேண்டும், சமயம் பார்த்து தாக்குதல் நடத்த வேண்டும். அதே நேரத்தில் நாம் சார்ந்த இயக்கத்தில் இருக்கவர்களோ இல்ல தலித் மக்களையோ இல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதியும் கிடைக்க வேண்டும், நாம் நடத்தக்கூடிய அரசியலும் செய்ய வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரே தீர்வாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? போலீஸ் துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸ் துறை மீது நம்பிக்கை இல்லை என்றால் போலீஸ் துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த நபர் மீது நம்பிக்கை இல்லையா, அந்த நபர் சார்ந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லையா, அந்த கூட்டணி மீது நம்பிக்கை இல்லையா என்ற கோணங்களில் அரசியல் பேச்சுக்கள் கண்டிப்பாக வரும். அப்படி வரும் பொழுது யாராக இருந்தாலும் நாங்கள் சார்ந்த தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நேரத்தில் நாங்கள் கூட்டணி தர்மத்தை பார்த்து பொறுத்திருந்தது 2 வருட காலம் பொறுத்திருந்து விட்டோம். இனியும் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம். அவர்களுடைய குரலை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற நிலை எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் இதிலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும். சரி, இந்த சிபிஐ வேணும் கேட்டதை இந்த கோரிக்கையில எவ்வளவு வலுவா இருக்காங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரவி சார், இது வந்து அந்த அரசு யாரோ உண்மை குற்றவாளிகளை மறைக்க பார்க்குது அப்படின்றது கூட்டணி கட்சிகளே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. உங்களுடைய இறுதி கருத்து என்னது? இல்ல, கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது தாங்கள் மக்களுக்காக பணியாற்றுகிறோம், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறோம், நேர்மையாக அரசியல் கட்சி நடத்துகிறோம் என்பதின் வெளிப்பாடாக கூட்டணி என்பது இப்போ அண்ணன் காமாட்சி நாயுடு சொன்னது மாதிரி தேர்தல் மட்டும்தான், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கொள்கை கூட்டணி, குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, திராவிட மாடல் கூட்டணி என்பதிலிருந்து விலகி அட்லீஸ்ட் இப்போவாவது இந்த குரல் எழுப்பினதுக்கு இந்த கட்சிகள் வந்து ஒரு முதுகெலும்போடு ஒரு தன்மானத்தோடு இந்த கேள்வியை உறக்க எழுப்பி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த சிபிஐக்கும் ஒரு கோரிக்கை இன்னும் வலுவாக வைக்க வேண்டும். எப்படின்னா 6 மாதத்துக்குள், அதாவது தேர்தல், அடுத்த தேர்தல், பொது தேர்தல் வருவதற்கு முன்பு இதனுடைய தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்து வைத்தார்கள் என்றால் உண்மையிலேயே மக்களுக்காக இவர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர சிபிஐயிடம் சென்றால் மீண்டும் ஒரு 6 மாதம் இல்ல ஒரு 2 வருடம் கடக்கும் அப்படின்னம்னா இதே ஒரு ஸ்கேப் போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு தப்பிச்சிட்டோம் அப்பா இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி திமுக அந்த நிலைக்கு போய்விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த யாரெல்லாம் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, இப்ப நாம வந்து வலுவா வந்து மக்கள் சார்ந்து இருக்கிறோம், தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சார்ந்து இருக்கிறோம். அதை வந்து நம்ம பகிரங்கமாக அரசியல் இல்லாமல் நேர்மையாக
மக்களுக்கு நாம வந்து ஆதரவு தெரிவித்து பிரச்சனைகளை எதிர்நோக்கி பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து வலியுறுத்தி பெறணுங்கிறதுல நம்ம தீர்க்கமா இருக்கிறோம். ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் அதே தீர்க்கத்தோடு அதே நியாய தர்மத்தோடு அவங்க ஸ்டாண்ட் மேலே உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கண்டிப்பா இருக்கு. அதை தான் சொல்றேன், நான் கண்டிஷன் வைங்கன்னு சொல்றேன். என்ன கண்டிஷன் வைக்கணும்னா 6 மாதத்திற்குள் சிபிஐ வந்து இதை முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட நீங்க கோரிக்கை வைத்தீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கான இயக்கம் என்பதை நிச்சயமாக நன்றி சார்.